அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவியேற்ற முதல் நாளிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக உலக சுகாதார நிறுவனமான WHO-வில் இருந்து அமெரிக்கா வெளியேறவிருப்பதாக அவர் அறிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. So we paid $500 million to World Health when I was here, and I terminated it. China with 1.4 billion people. We have 350 to pay. Nobody knows what we have because so many people came in illegally. But let's say we have 325. They had 1.4 billion. They were paying 39 million. We were paying 500 million. It seemed a little unfair to me. So that wasn't the reason, but I dropped out. They offered me to come back for 39 million. In theory, it should be less than that, but you know. And when Biden came back, they came back for 500 million. He knew that you could have come back for 39 million. They wanted us back so badly, so we'll see what happens. Mr. President, pretty sad to think of it. China pays 39 million, and we pay 500 million, and China's a bigger country. அமெரிக்காவிடமிருந்து பெரும் நிதியை பெற்றுக்கொண்டு COVID-19 பெருந்தொற்று உட்பட அனைத்துலக சுகாதார நெருக்கடிகளை சமாளிப்பதில் WHO தோல்வி கண்டுள்ளது. அதோடு சில உறுப்பு நாடுகளின் தவறான அரசியல் தாக்கத்திற்கு ஆளாகி அதிக கட்டணம் விதித்து அமெரிக்காவை WHO வஞ்சித்துள்ளது. இப்படி ஒரு சூழ்நிலையில் WHO-வில் அங்கம் வகிப்பது ஏற்புடையதாக இல்லை என கூறி ட்ரம்ப் ஆணையில் கையெழுத்திட்டார். இதையடுத்து ஐநாவின் கீழுள்ள WHO அமைப்பிலிருந்து இந்த ஓராண்டில் அமெரிக்கா வெளியேறிவிடும். அதே சமயம் அதற்கு அளித்து வந்த அனைத்து வகை நிதி உதவிகளையும் அமெரிக்கா நிறுத்துமென ட்ரம்ப் அறிவித்தார். WHO-வின் மொத்த நிதியில் பெரும் பங்கு அமெரிக்காவுடையதாகும். சுமார் 18 விழுக்காடு நிதி அந்த உலக வல்லரசு நாட்டிடமிருந்துதான் வருகிறது. COVID-19 பெருந்தொற்றின் பூர்வீகம் குறித்து உலக மக்களையே சீனா முட்டாளாக்குவதாகவும் அதற்கு WHO துணை போவதாகவும் கூறி தனது முந்தைய ஆட்சியின் இறுதியிலும் இதே உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது.